இந்த வில்லேஜஸ் பக்கத்தில் உள்ள எல்லா வில்லேஜோட ஒரு ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இது நடந்திருக்க சான்ஸே கிடையாது. அதனால தான் வந்து எல்லா அறிக்கையிலையுமே பார்த்திங்கன்னா இப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருப்பாங்க. மோரோவர் வந்து இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் போஸ்ட்மார்ட்டம் ஒர்க்கு ஆல்ரெடி கமிஷன்ஸு அதெல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கு வந்து லோக்கல் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இதை வந்து தடுக்க வேண்டியதானே எங்கள் ஆர்மியோடைய இல்லை இன்டெலிஜென்ஸோட வேலையை. அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். ஏற்கனவே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் இருக்கும்போது நீங்கள் எங்கே வேணாலும் யார் வேணாலும் செக் பண்ண முடியும் ஒரு ஆர்மி மேனா. பட் இப்போ அப்படி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. டிமார்டேஷன் முன்னாடி தீவிரவாத அட்டாக் நடந்துட்டே தானே இருக்குது. அப்படின்னும் போது டெரரிசம் குறையில இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1900 கிட்டத்தட்ட காங்கிரஸ் பீரியட்லேயே மற்ற பிபி சிங்கும் மற்ற அவங்க பீரியட்லலாம் கிட்டத்தட்ட 85 அட்டாக் நடந்திருக்கு. அவங்களோட பீரியட் ஆஃப் இதை பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் இந்திரா காந்தி கொண்டது, ராஜீவ் காந்தி கொண்டதுமே பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் தானே. இப்போது இவங்களுக்கு பொதுமக்களுக்கு எப்படி பயம் இருக்கும்னா, இப்போ டிப்ளமேட்டிக்கே எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அடுத்தது ஏதாவது வார் மாதிரி நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இது ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து என்ன கவர்மெண்ட் அடுத்த என்ன ஸ்டெப் எடுக்க போகுதோ ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஸ்டெப் தான் நம்ம டிப்ளமேட்டிக்காக எடுத்துருக்கோம். ஏற்கனவே அது மிலிட்டரி ஸ்டேட் தானே, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே வரும். இல்லை அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக பார்டரிங் ஸ்டேட் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாகவே எலெக்டட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாகவே இருக்குது. இப்போது மோரோவர் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஒரே மாதிரி 50 பேர் தெரியுவாங்க. அதே ஜிப்பா போட்டிருப்பாங்க, அதே பைஜாமா கொடுத்தா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. வில்லேஜஸ்லாமே நீங்கள் உடனே போய் இவரெல்லாம் போய் அப்படின்னு இது பண்ண முடியாது. அதே லோக்கல் வில்லேஜராக கூட இருக்கலாம், அவன் டெரரிஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இளவெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் இந்திய விமானப்படை வீரர் சுரேஷ் பாபு சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். இப்போ வணக்கம் டு எல்லா பேஜஸ். சார், பகல்காமில் ஒரு முக்கியமான டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. இதை பொறுத்து வந்து எப்பயுமே ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா மிலிட்ரி கேம்பில் நடக்கும், மக்கள் வந்து அதிகமாக கூடியிருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணாமல் ஒரு டூரிஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னும் போது இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அது இல்லாமல் அங்கே வந்து மினி சுவிட்சர்லாந்து அப்படின்ற ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸில் இந்த அட்டாக் நடந்திருக்கு. இதை வந்து ஒரு ராணுவ வீரரை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து 1900 இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி உமர் அப்துல்லா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இது வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் கீழே வந்தது. இந்த ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் 2 பிரிவாக 370 வரைக்கும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் 2 மாகாணங்களாக இதை பிரித்து இருந்தது. இதுக்கப்புறமேல் இப்போ சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி இப்போ எலெக்ஷன் நடந்து உமர் அப்துல்லா ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் லெஃப்டினன்ட் கவர்னராக இருந்தவங்களுக்கு எல்லாமே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் இருந்தது நம்ம. அப்போ 1955-8க்கு அப்புறமா 1990 வந்து இங்கே கொடுத்தாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில். 1958 எல்லாமே நார்த் ஈஸ்ட் அந்த ஏரியாவுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. இதில் இந்த ஆக்ட் இருக்கிற வரைக்கும் வந்து முக்கியமான எல்லா செக்யூரிட்டி கார்டன்ஸும் இது போஸ்ட்டுகள் நிறையா பேரிகேட் போட்டு செக் பண்ணுறது எல்லாமே மிலிட்ரிக்காரவங்க அவங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆர்மி, சிஆர்பிஎஃப் அவங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருந்த இது டியூட்டிஸ் எல்லாமே. இப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதோட இதை வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமேலே இதை தளர்த்தி விட்டுனா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் போலீஸஸே எடுத்துட்டாங்க. அதனால முக்கியமாக வந்து செக்யூரிட்டி எல்லாமே வந்து ரொம்ப இன்டென்சிஃபைடாக முன்ன இருந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்கு வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் எல்லாமே எப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு பழைய இந்த அமரன் படத்துலலாம் கூட நல்லா தெளிவாக ஒவ்வொரு இடத்துல எப்படிலாம் போஸ்ட் இருந்திருக்கும், செக்கிங்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த 93 பீரியட்லலாம் நடந்தது எல்லாமே. இப்போ முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து எலெக்ஷன் நடந்து ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு. இப்போது அங்கே வந்து யூனியன் டெரிட்டரியாக இருக்கும்போது இன்னமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பவரில் தானே இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து அது வந்து ஒரு பார்டர் ஸ்டேட், ஒரு முக்கியமான பதற்றமான ஒரு ஸ்டேட்னும் போது ஏற்கனவே அது மிலிட்டரி ஸ்டேட் தானே, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே வரும். இல்லை அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக பார்டரிங் ஸ்டேட் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாகவே எலெக்டட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாகவே இருக்குது.
ஸோ அதில் வந்து ஒன்லி பார்டரிங் ஸ்டேட்லன்னா இப்போ பார்டர் இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஜம்மு பிஓகே ஒட்டி உள்ள அந்த இன்டர்நேஷ்னல் பார்டரோட அங்கேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருந்தால் மேக்ஸிமம் கொண்டு இன்ஃபில்ட்ரேஷன் டியூட்டி அதெல்லாம் அந்த டியூட்டிஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே இன்டர்னல் கேம்ப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேம்ப்ஸ் எல்லாமே இருக்கும். பிகாஸ் எங்களோட ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் நிறைய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது, மிலிட்ரி கேம்ப்ஸ் நிறையவே இருக்கும், அதெல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கும் அவங்களோட ஃபங்க்ஷன். பட் ரோட் சைட் இப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் பேரிகேட் போட்டு செக் பண்ணுறது, இன்டென்சிஃபைடாக ஒவ்வொரு கிராமங்கள்லாம் செக் பண்ணுறது, லைக் போலீஸ் டியூட்டிஸ் மாதிரி பண்ண முடியாமல் இருந்துகிட்ருக்கு. சரி, இப்போ வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர்டிகல் 370 எடுத்துகிட்ட பின்னாடி இங்கே வந்து ஒரு முக்கியமான கவர்மெண்ட் சேஞ்சஸ்லாம் வந்த பின்னாடி அவங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு காஷ்மீரை மாற்றிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னும் போது இந்த சொர்க்கமான ஒரு இடத்துல வந்து டூரிஸ்டோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாகுது அப்படின்னும் போது அவங்களுக்கு அங்கே தேவையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பொறுப்பு இல்லையா? இல்லை, அதோட நிச்சயமாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பல லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு 70 வருஷத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயும் அந்த கவர்மெண்ட் இதை விட வந்து சரி, இந்த மீட்லேயே இப்போ வந்து ஹரியானா சீஃப் மினிஸ்டர் இந்த விக்டிம்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு பயங்கரவாதத்தால் தாக்குதலுக்கு உள்ளானவங்க பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டாக் நடந்து 1.5 மணி நேரமாக என்னோட கணவர் வந்து இங்கே வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தார், எந்த ஆஃபீஸரும் வரலன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போது அந்த அளவுக்கு அங்கே வந்து இன்னும் ஃபெசிலிட்டிஸ் போய் சேரல தானே அர்த்தம்? இல்லை, அது மாதிரி கிடையாது. ஃபெசிலிட்டிஸ் போடலன்னா இது வந்து ஒரு வேலியான இடம், அது டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது அந்த இடத்துல. இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருந்த இடம் தான், அது ஒரு கோல்ஃப் கிரவுண்ட் மாதிரி பிளைன் கிரவுண்ட். அது நிச்சயமாகவே வந்து இந்த மாதிரி டைமில் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு 50-100 பேர் அங்கே கூட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த வில்லேஜஸ் பக்கத்தில் உள்ள எல்லா வில்லேஜோட ஒரு ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இது நடந்திருக்க சான்ஸே கிடையாது. அதனால தான் வந்து எல்லா அறிக்கையிலையுமே பார்த்திங்கன்னா இப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருப்பாங்க. மோரோவர் வந்து இதை வந்து தெளிவாக மிலிட்ரி சைட்லேருந்தும் சரி, கவர்மெண்ட் சைட்லேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மற்ற ஏஜென்சிஸ் சைட்லேருந்துமே நிறைய விஷயங்கள் வந்து இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் போஸ்ட்மார்ட்டம் ஒர்க்கு ஆல்ரெடி கமிஷன்ஸு அதெல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருந்திருக்கலாம், யார் யார் மூலியமா, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து அந்த 6 பேர்ட்டையும் இத்தனை கன்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அது எப்படி இன்ஃப்ளேட்டர் ஆயிருக்கு, அது இவ்வளோ ஏற்கனவே அங்கே பதுக்கப்பட்டு வச்சுருந்ததா, அது எப்படி எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் வந்து அது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எந்தெந்த, ஏன்னா இப்போ சிசிடிவி மாதிரி நம்ம ஊர் மாதிரி எல்லா இடத்துலையுமே கிடையாது, கம்ப்ளீட்லி ஃபாரஸ்ட் ஏரியுமே எல்லா இடத்துலையுமே. இப்போ மோரோவர் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஒரே மாதிரி 50 பேர் தெரியுவாங்க, அதே ஜிப்பா போட்டிருப்பாங்க, அதே பைஜாமா குர்த்தா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க வில்லேஜஸ் எல்லாமே. இப்போ இங்கே நம்ம இங்கே பார்த்துருக்குறோம், அங்கே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் இதாக இருக்கும் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச். நீங்கள் உடனே போய் இவரெல்லாம் போய் அப்படின்னு இது பண்ண முடியாது. அதே லோக்கல் வில்லேஜராக கூட இருக்கலாம், அவன் டெரரிஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை முடியாது. எல்லாருக்குமே தாடி வச்சுருப்பாங்க, என்ன இது மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் டெரரிஸ்ட். அண்ட் மோரோவர் தே ஆல் கம் இன் த கேமோஃப்ளேஜ் யூனிஃபார்ம். கேமோஃப்ளேஜ்னா ஏதோ மிலிட்ரி யூனிஃபார்ம் மாதிரி ஏதோ போட்டிருப்பாங்க. இல்லை லோக்கல் பீப்புள் கூட என்ன நினச்சிருப்பாங்க. நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்துமே எங்கே போய் கடைசியில் முடியுதுன்னா, இங்கே வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம முடியுது. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தாலுமே அதை பற்றியான தெளிவான விவரம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் ஆல்ரெடி இதில் இது கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ஸ்னால் தேர் ஆர் 3 டைப் அங்கே வந்து இன்டெலிஜென்சஸ் வந்து இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இன்ஃபில்ட்ரேஷன் பார்டர் லெவலில் வந்திருக்காங்கன்னுங்கிறத கிராமத்துலேருந்து இன்ஃபார்ம்ஸை வச்சு தான் பண்ணுவாங்க. அது கிராமத்தில் யார் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே. மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது, இதை தொட்டு இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்குது, நிறைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸு அவங்கவுங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்லாம் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி துப்பாக்கியெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, இந்த பாயிண்ட் பிளாங்கில் சுற்றுற அளவுக்கு வந்து இது வரைக்கும் சப்போர்ட் இருந்ததுன்னா அதோட பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லேருந்து தான் அவங்க சப்போர்ட் ஏதோ கிடச்சிருக்கணும் அப்படின்னு தான் தெளிவாக இது வரைக்கும் தெரியுது. இந்த இதில் வந்து சரி, இப்போ கிளைமேட் எடுத்துக்கிட்டால் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ வந்து விண்டர்லேருந்து இப்போ சம்மருக்கு மாற கிளைமேட், இந்த டைமில் தான் அதிகமாக இன்ஃப்ளின்ட்ரேஷன் வந்து இந்த மாதிரி கிராஸ் பார்டரிங் நடக்கணும் மிலிட்ரிக்கும் தெரியும். அப்படின்னும் போது இதை வந்து ஒழுங்காக கண்காணிக்கலையோ இந்தியன் ஆர்மியும்? அப்படின்லாம் எல்லா விதத்துலையும் அருமையாக கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இதில் எந்த விதமான எந்த விதமான லூப் ஹோல்ஸோ எதுவுமே இருக்க சான்சஸே கிடையாது. அதான் சொல்கிறேன், எந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் இருந்திருக்குன்னா இல்லை லோக்கல் சப்போர்ட்ஸ்களுமே லோக்கல் போலீஸஸ்
அதான் சார் நீங்க சொல்றது லோக்கல் சார் போலீசஸில் சார் வந்து நீங்க சொல்றது என்னன்னா, இப்ப வந்து அங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. அதுக்கு வந்து லோக்கல் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. இத வந்து தடுக்க வேண்டியது எங்க ஆர்மியோடயோ இல்ல இன்டெலிஜென்ஸோட வேலையா அதுதான் இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன் ஏற்கனவே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் இருக்கும்போது நீங்கள் எங்கே வேணாலும் யார் வேணாலும் செக் பண்ண முடியும் ஒரு ஆர்மி மேனா. பட் இப்போ அப்படி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஒரு போலீஸ்கார் தான் நீங்கள் பண்ணுவோம். ஆர்மிக்கார் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் எங்கே சார் நீங்க வேணாலும் செக் சொல்றீங்க பண்ண முடியாது. ஆப்ஸ்பா இருக்கும்போது யார் வீட்ல வேணாலும் எப்ப வேணாலும் போய் நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்போ உரிமை இருக்குன்னு ஆமாம், சொல்றீங்க. இப்பயும் அப்போ வந்து இப்போ கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து பிரச்சனைகள்லாம் 370 ஆர்டிகிள் எடுத்த பின்னாடி இங்க வந்து யூனிட் மாத்த முன்னாடி எல்லா பிரச்சனையும் போயிடுச்சு. இந்த பிரச்சனைலாம் போல போயிடுச்சு. குறைஞ்சிருச்சுன்னு என்றைக்குமே சொன்ன வந்து சரி அதாவது உடனே எதுவுமே போயிடாதுங்க. சரி இல்ல சார் கவர்ன்மெண்ட் சைடுல இருந்து சொல்றது இந்த மாதிரி குறைஞ்சிச்சு. அதனால தான் நாங்க அவங்களுக்கு வந்து லிபர்ட்டி குடுத்துருக்கோம். அப்ப லிபர்ட்டி குடுத்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை வந்தா இல்ல, கவர்ன்மெண்ட் தானே நான் ஒரு பொறுப்பேத்துக்கணும். முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து 1980க்கு வரைக்கும் முன்னாடி எல்லார் படத்துலயுமே நீங்க பார்த்திருப்பீங்க. எம்ஜிஆர் பீரியடு, சிவாஜி படத்துல, ரஜினி படத்துலலாம் கூட பழைய இடத்துலலாம் எப்படி ஜம்மு காஷ்மீர்லேருந்து, தால் லேக்லேருந்து அவ்வளோ ஃப்ரீயா 80ஸ் வரைக்கும் எல்லாமே போயிட்டாங்க. 82க்கு அப்புறமேலு முதல்ல எப்படி கதைன்னு நான் சொல்றேன். எப்படிலாம் நடந்தது அப்படிங்கிறது வந்து 82க்கு அப்புறமேலு உங்களுக்கு வந்து நீங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் அந்த படம் இது பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். எப்படிலாம் இந்துக்கள் விரட்டப்பட்டதுக்கு அப்புறமேல் வந்து அங்கே முக்கியமான நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஏஜென்சிஸ் வந்து பாகிஸ்தானோட சப்போர்ட்டட் ஏஜென்சிஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட மிலிட்டன்ட் ஆக்டில் நிறைய முஜாஹிதீன்பாங்க, லஷ்கர் தொய்பாம்பாங்க. அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் பேன் பண்ணும்போது நம்ம ஒரு பீரியடில் வந்து 93 இந்த அட்டாக்ஸில் வந்து 99க்கு அப்புறமேல் வந்து கார்கில் வார்க்கு அப்புறமேல் நிறைய இது மாற்றினாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து உங்களுக்கு 2019ல் வந்து புல்வாமா அட்டாக் பண்ணாங்க சிஆர்பிஎஃப்ல. அது வந்து ஐஇடி எக்ஸ்பிளோர் சூசைட் பாம்பரில் பண்ணாங்க. இட்ஸ் நாட் லைக் எ பாயிண்ட் பிளாங்காக வந்து ஒரு 6 பேர் வந்து சுடலை. அதான் சார் இங்க முக்கியமான கொஸ்டினே அது எங்க எழுதுனா, வந்து ஒரு மக்கள் கூடியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாயிண்ட் பிளாக் பண்ற அளவுக்கு இங்க வந்து செக்யூரிட்டி லேப்ஸா இருக்குன்ற மிகப்பெரிய கொஸ்டின் எழுப்புதுல்ல. செக்யூரிட்டி நிச்சயமாக வந்து லேப்ஸ் இருக்கலாம். ஆனால் வந்து இதுக்கான காரணங்கள் வந்து நிச்சயமாக அடுத்த இந்த இப்போ வித்தின் 2 டேஸில் வந்து என்றைக்குமே வந்து இப்போ அந்த உங்களுக்கு வந்து இட்ஸ் எ வெரி ஒய்டு ஏரியா. அது டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து யார் எப்படி ஒரு மோரோவர் அவங்க எல்லாமே வந்திருக்கவங்க எல்லாமே கேமோஃப்ளேஜ்டாக ஒரு மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் தான் வந்திருக்காங்க. இப்போ நோபடி இப்போ சஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள். இப்போ இங்கே இருக்கிற ஒரு போலீஸ்கார் ட்ரெஸ்ஸில் போட்டிருந்தாங்களே எத்தனையோ பேர் திரியிறாங்கன்னா நீங்கள் போலீஸ்கார் தான் நினைப்பீங்க. அவரை போய் கூப்பிட்டு நீங்கள் யாருப்பா எந்த ஒன்று விசாரிக்க மாட்டாங்க. அவங்க வித் ஹெல்மெட்டோடு அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அந்த மாதிரி. சார் நீங்க சொல்றது புரியுது. இப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான இல்லை, விஷயத்த சொல்றீங்க. இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு ஃபெயிலியரா என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்க முடியுங்கிறது எல்லா விதமான ஸ்டேட் கவர்மெண்ட்டும் விசாரிக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்காங்க, செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் நம்ம மிலிட்ரிலேருந்து விசாரிக்கிறாங்க, அதர் இன்டெலிஜென்ஸ் பார்ட்லேருந்தும் நிறைய இன்டெலிஜென்ஸ் விசாரிப்பாங்க. சரி இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன பிரச்சனை, எங்க வந்து லேப்ஸ் இருந்துச்சுன்னு இன்னும் நம்ம கன்ஃபார்மா எதுவும் தெரியல. அப்படின்னும்போது இப்போ வந்து நம்ம இந்தியா கவர்மெண்ட்டோடைய ஸ்டெப்ஸ எடுத்து பார்க்கும்போது, எல்லாத்துக்குமே பாகிஸ்தான டார்கெட் பண்ணி பண்றாங்களோ அப்படின்ற ஒரு முக்கியமான கொஸ்டின் எழுதுல்ல. நிச்சயமாக வந்து 1982க்கு அப்புறமேலு பிஓகே பிரச்சனை இப்போ ஏன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஒரு சும்மா ஒரு நட்சலில் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ முக்கியமாக வந்து இப்போ பெரிய பொருளாதார நெருக்கடியில் பாகிஸ்தான் இருக்குது. முக்கியமாக தெரிஞ்சுக்கோ. ஓகே சார். பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடி மட்டும் கிடையாது, அந்த சைடில் வந்து உங்களுக்கு பலுசிஸ்தான் ப்ராப்ளம். அவங்க இன்டர்னலாகவே பெரிய லெவலில் அங்கே இங்கே எப்படி பிஓகே உருவாக்குன மாதிரி அங்கே பலுசிஸ்தானில் வந்து பெரிய கிளர்ச்சியாளர்கள் எல்லாமே அங்கே ஒரு தீவிரவாத இயக்கங்கள்லாம் உள்ளாரே உள்நாட்டு போர் பெரிய லெவலில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக பொருளாதார நெருக்கடினா மிகப்பெரிய லெவலில் பாகிஸ்தான் இருந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி நடக்கும்போது இவங்களுக்கு எல்லாருமே ஃபண்டிங்க்கு பணம் கிடையாது. நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபண்டிங் எதுவுமே. அண்ட் மோரோவர் நம்ம டிமானிட்டேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமேல் மெயினாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறோமே, டிமானிட்டேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமேலு நிறைய பங்களாதேஷ்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பெரிய லெவலில் அவங்களோட பெரிய பொருளாதாரமே உட்காந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம 15 லட்சம் கோடிக்கு மேலே வந்து அந்த பணங்கள் வெளிநாட்டில் புழங்கியிருக்கு. அதான் சார் டிமானிட்டேஷன் வரும்போது பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, நீங்க வந்து இது வந்து ஒரு 100 நாள் நீங்க பொறுத்துங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. அப்ப என்ன சொன்னார்னா, இது தீவிரவாதத்தை வந்து தடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப தீவிரவாதம் அந்த டிமானிட்டேஷன் முன்னாடி தீவிரவாத அட்டாக் நடந்துட்டே தானே இருக்கு. அப்படின்னும்போது டெரரிசம் குறையல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1900 கிட்டத்தட்ட காங்கிரஸ் பீரியட்லேயே மற்ற விபி சிங்கும் மற்ற அவங்க பீரியட்லலாம் கிட்டத்தட்ட 85 அட்டாக் நடந்திருக்கு. 85 அட்டாக் நடந்திருக்கு.
அவங்களோட பீரியட் ஆஃப் இதை பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் இந்திரா காந்தி கொண்டது, ராஜீவ் காந்தி கொண்டதுமே பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் தானே. சார் டெரரிஸ்ட் அட்டாக் மக்கள் வந்து நம்ம ஆமாம், இப்போ ஒரு பார்ப்பாங்க. பிரைம் மினிஸ்டரே கொள்கிற அளவுக்கு இருக்குது. நம்ம ஊர்லேயே மீனம்பாக்கத்தில் நடந்திருக்கு, எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு, மெட்ராஸில் கூட நடந்திருக்கு. இதெல்லாமே அங்கே வந்து இன்டென்சிஃபைட் கம்பேரிங் டு அதர், இது கம்பேரிங் டு ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ் இது கம்பேர்ட்லி ரொம்பவும் கம்மியாக தான் ஆயிருக்கு. பட் இதையும் வந்து நீங்கள் தடுத்திருக்க வேண்டியது தானுங்க பொதுமக்களோட உண்மைக்கு. அது நிச்சயமாக உண்மையை ஒப்புத்துக்க வேண்டியது தான். அதில் அதான் சார் இப்போ எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சார் இங்கே ஒரு ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னும் போது நான் ஒரு லேப்சஸ் இருக்குது, நம்ம அதை வந்து சரி பண்ணுறோம் விட்டுட்டு நம்ம எல்லாமே ஒரு டார்கெட்டடாக ஒரு கண்ட்ரியை நோக்கியோ இல்லை இப்போ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக இதை பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஷின் இருக்குல்ல. ஏன்னா இப்போ பாகிஸ்தான்லேருந்து இப்போ வாகா பார்டர் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், அப்படின்னா விசாஸை கேன்சல் பண்ணுறோம், எம்பசிஸை க்ளோஸ் பண்ணுறோம், யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம், இங்கே இருக்கிற பாகிஸ்தானோடைய பீப்புளாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இன்டெரக்டாக அந்த அந்த என்ன ஒரு நம்ம ஒரு பாதிப்பு நடந்திருக்கு அதை எப்படி ரீட்டேட் பண்ண அந்த மாதிரி யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம வந்து பொலிட்டிக்கலாகவே ஹேண்டில் பண்ணுறோமா அப்படின்னு மிகப்பெரிய கொஷின் எழுதுல. இது பொலிட்டிக்கல் ஹேண்டில், இது கம்ப்ளீட்லி டிப்ளமேட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுறது தான். ஒவ்வொரு பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி இன்சிடெண்ட் இது வரைக்கும் வந்து ஏற்கனவே லஷ்கர்-இ தொய்பா அப்படிங்கிறது அவங்க டிஆர்எஃப்னு பேர் மாற்றிங்க. இது வந்து வி ஷுட் நாட் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு இன்சிடெண்ட் நடக்கும்போது அவங்க எல்லாமே பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க. இது வந்து இந்த வாட்டி நடந்துட்டு அவங்களோட பொருளாதார நெருக்கடியில் வந்து இந்த ஆல் த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் டிமானிட்ரேஷன் அப்புறமேலு மெயின் ஃபண்டிங்ஸ் வந்து கவர்மெண்ட்லேயோ ஐஎஸ்ஐலேயோ அவங்க வந்து பாகிஸ்தான்லேயோ இன்டைரக்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது. அவங்களோட சீக்ரெட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு தான் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பணம் கொடுத்த மாதிரி தான் அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க எல்லாமே இன்னமும் அவங்கள பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே அவர் ஐஎஸ்ஐ சீஃப் பாஜ்வா இருந்தப்பையும் சரி எதுவுமே அவர் ஒத்துக்கிட்டதே கிடையாது. இவங்க எந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. இவங்கள பொறுத்த வரைக்குமே இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 1.5-2 லட்சம் கோடிக்கு மேலே நம்ம செலவு பண்ணி ஜம்மு காஷ்மீர் அவங்க டெவலப் பண்ணுறத பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டேட்டு எதுவுமே பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. வேறு இதே ஜம்மு காஷ்மீர் அருமையாக டெவலப் ஆகிடுச்சு. இப்போ யூனிவர்சிட்டிஸ் வந்துருச்சு, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமையில் இருந்தது. இப்போ அவ்வளோ பக்ரானங்கள் வேர்ல்டில் ஹையஸ்ட்டு சட்டில் பிரிட்ஜ் போட்டுட்டு ட்ரெயின் பிரிட்ஜஸ்லாம் போட போகிறோம். அவ்வளோ அருமையான ஈவன் வந்தே பாரத் ட்ரெயின் போயிடுச்சு. ஈவன் இப்போ லாஸ்ட்டு ஒரு மேக்ஸிமம் 6 months பேக் நம்ம காங்கிரஸோட எம்பி குலாம் நபி ஆசாத்தி அந்த ட்ரெயினில் போயிருந்தார். ஃபஸ்ட் ஃபேஸ் என்னோட 50 வருஷ கனவு இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் ஆகிருக்குன்னு சொன்னார். இது காங்கிரஸ் எம்பி சொன்னது, இவங்க பிஜேபியோட எதுலேயுமே சொல்லலை. காங்கிரஸ் எம்பி அப்படி சொன்னார். ஏன்னா இந்த மாதிரி கனவு நான் 50 வருஷமாக அந்த கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அவர் முக்கியமான லீடர். இவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தவர், சீஃப் இதாக இருந்தவர் ஜம்மு காஷ்மீரில் பழைய இதில். சார் அதான் சார் இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு வந்து ரீட்டேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு ட்ரீட்டி வந்து ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னும் போது எல்லா வாட்டையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எல்லா வாட்டையும் நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து 80% வந்து 5 நதியில் 3 நதி அவங்களுக்கு சைடு தான் போகுது. ஆமாம் போகுது. அது ஆல்மோஸ்ட் 80% அவங்களுக்கு தான் போகுது. 20% தான் நமக்கு வருது ஆக்சுவலாக. சரி, இப்போ வந்து இதே பொசிஷனை வந்து இப்போ இந்தியா சைனா ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டா பிரம்மபுத்திரால இதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம வாட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை நார்மல் பீப்புள் அங்கே அஃபெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறது இங்கே வந்து இந்தியாவோட டிப்ளமேட்டிக் ஸ்டாண்டை வந்து வெளிநாட்டுக்காரங்களா எப்படி பார்ப்பாங்க? இல்லை, டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட் இல்லைங்க, ஒரு எஃபெக்டட் ஆட்ஸ் கண்டினியூஸ்லி எஃபெக்டட் டிஸ்பைட். அதாவது நம்ம ரிப்பீட்டடாக நிறைய ரிமைண்டர்ஸ் கொடுத்து இவ்வளோலாம் கண்ட்ரோல் பண்ணணும், அவங்களெல்லாம் எலிமினேட் பண்ணுங்கன்னு சொல்லியும் எதையுமே நடக்காத காரணத்தில் டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் எடுத்தாகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதா மக்கள் விரும்புகிறாங்க. மக்களே இப்போ வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து மக்கள் வந்து நேற்று ராத்திரியே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுங்கிறாங்க. நீங்கள் போய் இறங்கி ஏற்கனவே பங்களாதேஷில் நம்ம பண்ண மாதிரியே போய் கம்ப்ளீட்டாக ஒரு மிலிட்ரி ட்ரூப்ஸ் எடுத்து பண்ணுங்கிறாங்க. ஈவன் மக்கள் வந்து வார கூட விரும்புகிறாங்க. அதான் சார், மக்கள் வந்து அவங்களுடைய கோவத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி வார்க்கு போகலாம், போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டிப்ளமேட்டிக்காக நம்ம பார்க்கும்போது நம்ம டிப்ளமேட்டிக்காக ஒரு நாட்டோட ரிலேஷன்ஷிப் இருக்குது, நமக்கு நிறைய ட்ரேட் இருக்குது, பாகிஸ்தான் தாண்டி அந்த சைடு இப்படி நம்ம ஒரு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இதான் எடுத்திருக்காங்க. ஸோ May 1 அப்புறமேல் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆஃப் லெவல் என்னென்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, அடுத்தது வந்து கன்வென்ஷனல் என்னென்ன ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் அப்புறம் அடுத்தது வந்து அவங்க ஆல்ரெடி ஹை அலர்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க ஆர்மி. அவங்களும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்டர் லெவலில் பிஓகே அந்தந்த இடத்துல எல்லாமே வந்து அவங்களும் போஸ்ட்லாம் நிறுத்திட்டாங்க. பிகாஸ் தே ஆர் ரொம்பவும்
இது சென்சிட்டிவான இஷ்யூ இது வந்து ரொம்ப போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறது விஷயத்தெல்லாம் நம்ப முடியாது. இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஆர்கனைசேஷன் வந்து அந்த ஒரு கண்ட்ரியே எந்த ஒரு தலைவரோட எந்த ஒரு பேச்சுக்கே பிரசிடெண்ட்டுக்கும் பவர் இல்லை, பிரைம் மினிஸ்டருக்கும் பவர் இல்லை. அங்கே உள்ள எல்லா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவங்களோட செல்ஃப் ஸ்டைல் தான் எல்லாமே ஆக்ட் அதான் சார், பண்ணிட்டு இப்போ இருக்காங்க. நம்ம இந்தியாவோட ஒரு சாவரன் கண்ட்ரி அடுத்த கண்ட்ரிக்குள்ள நம்ம உள்ள போய் நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படின்றது நம்மளோட ஸ்டாண்ட். அப்படின்னும் போது நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறோம் ஆமாம், அப்படின்றத டிஃபென்சிவ் மெஷருக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அதான் சார். இப்போ வந்து கவர்மெண்ட்டோட ஒரு மிலிட்ரின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்படின்னும் போது மிலிட்ரி பர்சனல்ஸ் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அந்த டெரைனுக்கு, அந்த ஜியோகிராஃபிக்கு எந்த அளவுக்கு டெரைனுக்கு அந்த மிலிட்ரி பர்சனல்ஸ் தேவையோ, அந்த அளவுக்கான பர்சனல் நம்ம கிட்ட இல்லைன்றது தானே முக்கியமான விஷயமா இருக்கு. இல்லை அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து நம்ம டெக்னிக்கலாக முதல்ல வந்துக்கிறத விட இப்போ நிறைய டெக்னிக்கலாக வந்து சேட்டலைட் அப்சர்வேஷன்ஸ், மற்ற ஜிபிஎஸ் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு நிறைய விஷயத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் தட்ஸ் வாட் இதில் வந்து மெயினாக முக்கியமான வந்து விமர்சனம் எங்கன்னா, கொரோனாவுக்கு பின்னாடி இந்தியா மிலிட்ரி அபிஷியல்ஸ் பர்சனல்ஸோட நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருதுன்றதான மிகப்பெரிய விமர்சனமா இருக்கு. இல்லை அந்த மாதிரிலாம் என்ன அவங்களுக்கு அங்கே என்னென்ன தேவையோ அது எல்லா விஷயத்துலையும் கொடுத்துருக்கோம். அண்ட் மோரோவர் இப்போ வந்து நிறைய ரோட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணி முன்னாடி வந்து நாங்கள்லாம் ஒர்க் பண்ணுற 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு ஃபெசிலிட்டியே கிடையாது. இப்போ கம்ப்ளீட்டாக ஜம்மு டு ஸ்ரீநகர் ட்ரெயினே அருமையாக இருக்குது. இப்போ வந்தே பாரத் ட்ரெயினே போட்டிருக்காங்க. அதனால் எந்த விஷயத்துலையும் எந்த ப்ராப்ளம் இல்லை. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஹெச்லாம் போட்டாச்சு, லடாக்கெல்லாம் பிரமாதமாக ரோடு கிடச்சிடுச்சு. இப்போ எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து முன்னாடி ஏரில் தான் நீங்கள் போய் ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. ஒரு கான்வாய் போடுறதுக்குன்னா கிட்டத்தட்ட 16 மணி நேரம் 18 மணி நேரம் அப்படியே ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. எல்லா இடத்துலையும் ஒரு கான்வாயாக தான் போயிடும். அப்போ லாஸ்ட் டைம் புல்வாமா அட்டாக் வந்து அந்த மாதிரி இருந்தப்பயே வந்து அந்த அந்த 2019க்கு அப்புறமேல தான் நிறைய விஷயங்கள் நடந்தது. இந்த என்ஹெச் டெவலப்மெண்ட்டு, ரோடு ஃபாஸ்ட்டாக போனது, அது எல்லாமே. சரி, இப்போ முக்கியமான அட்டாக் வந்து எங்கே நடக்குதுன்னா, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் நடக்குது. அப்போது லோக்கல் பீப்புள் வந்து அவங்க வாழ்கிறதே டூரிஸ்ட் நம்பி தான். அப்படின்னும் போது லோக்கல் பீப்புள் மேலே விமர்சனம் வைக்கிறது எப்படி பொருத்தமாக இருக்கும்? ஏன்னா லோக்கல் பீப்புள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டூரிஸ்ட்டை நோக்கி. அப்போ டூரிஸ்ட்டை நம்பி இருக்கிற பீப்புள் வந்து மிலிட்டன்ஸ்க்கு வந்து இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து வர இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற விமர்சனம் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இல்லை, ஒரு கிராமத்தில் 1,00,000 பேர் இருக்காங்கன்னா அதில் 2 பேர் 3 பேர் வந்து தப்பு பண்ணி அவங்க வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அவங்க கம்ப்ளீட்டாக எந்த ஒரு டெரரிஸ்ட்க்கோ எந்த ஆர்கனைசேஷனும் தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிஞ்சே பண்ணிப்பாங்க, தெரியாமல் கூட பண்ணிக்கலாம், எதுவும் நடந்துருக்கலாம். ஒரு வாடகைக்கு வீடு எடுத்தோ ஏதோ தெரிஞ்சவங்க அது மாதிரி வந்து அந்த ஏதோ உருதுலையோ இவங்கெல்லாம் பேசி ஏதோ காஷ்மீரியில் பேசி ஈஸியாக வந்து வந்திருப்பாங்க. அதில் தான் அந்த ஹைலைட் பேசும்போது பேசுகிற டயலக்டில் தான் அவர் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு, இவங்க அந்த பஞ்சாப் சிந்தில் உள்ள அந்த டயலக்ட் பேசுகிறாங்க, பேசுனாங்க, அவங்க பார்த்தவங்கன்ட்டு. அடுத்து வந்து அவங்க அந்த குதிரையில் வந்து, ஏன்னா அது குதிரையில் வந்து இது பண்ணுறது லைக் நம்ம கொடைக்கானலில் லேக்கிலலாம் போகிற மாதிரி அந்த மாதிரி குதிரை ஹார்ஸ் சஃபாரி பண்ணுற இடம் அந்த இடத்துலமே. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட். அதான் சார், நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க. அவங்க வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பைடு இருக்கிற பஞ்சாப் அந்த டைலாக் பேசுகிறாங்க அப்படின்ற இந்த மாதிரி டெரரிஸ்ட்லாம் வெளிநாடு, அதாவது நமக்கு இப்போ அண்டை நாடாக இருக்கிற பாகிஸ்தான்லேருந்து வர்றது இங்கே வந்து இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றதானே காட்டுது. இல்லை, இந்த இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக இருந்திருந்தாருன்னா இன்னும் மோசமான சுச்சுவேஷன் நடந்திருக்குமே. ரொம்ப எக்கச்சக்கமான இது நடந்திருக்குமே, டெரரிஸ்ட் அட்டாக்கோ. ரீசெண்ட் டைம்ஸில் மிகப்பெரிய அட்டாக் இதுதானே. அப்போ இதை வந்து நம்ம ஒரு பிரச்சனை எடுத்துக்காம எப்படி பேச முடியும்? 2019க்கு அப்புறமேல் இதான் நடந்தது. புல்வாமாக்கு அப்புறமேல் இது ரொம்ப முக்கிய இதாக இருக்குது. சரி, இப்போ 6 வருஷத்துல வேற இதே அமர்நாத்துக்கு போன இல்லை டிவோட்டிஸை கூட இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காங்கல்ல. அதுதான் அமர்நாத் இதெல்லாம் வந்து இப்போ அது ரீசன் நடந்தது தானே. இல்லை, இதெல்லாம் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நடக்கலாம். அவங்க சிக்னல் கொடுக்குறாங்க சார். அந்த சிக்னல் வந்து மக்கள் சிக்னல் வந்து இப்போ பாதுகாப்பு இல்லைன்னு தானே ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை, மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்டென்சிஃபை பண்ணணும். இப்போது நிறைய லூப் ஹோல்ஸ் இருந்திருக்கலாம், 1 or 2 லூப் ஹோல்ஸ் இருந்திருக்கலாம். பட் எது லூப் ஹோல்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்டெலிஜென்ஸ்லையுமே. சரி, இப்போ எல்லாமே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பேசுகிறோம் அப்படின்ற போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அங்கே உண்மையாகவே அங்கே வந்து மிலிட்ரி ஜோனில் அவ்வளோ பவர் இருக்கா நம்ம எதிர்பார்த்து தான் கொஸ்டின் கேட்க தானே செய்வோம். இப்போ அது வந்து யூனிட் டெரிட்டரியாக மாறிடுச்சு. இப்போ வந்து யூனிட் டெரிட்டரியாக ஸ்டேட்டாக மாறிடுச்சு. சார் இல்லை சார், இன்னும் ஸ்டேட்டாக மாறல. இப்போ யூனிட் டெரிட்டரியாக இருக்கும்போது யார் அங்கே பவர்ஃபுல் கொஸ்டின், லா அண்ட் ஆர்டர் யார் கண்ட்ரோலில் இருக்கும்? லெப்டினன்ட் கவர்னர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ அவரை தானே கொஸ்டின் கேட்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தானே கொஸ்டின் கேட்க முடியும்.
ஆமாம், செக்யூரிட்டி லேப்ஸை. செக்யூரிட்டி லேப்ஸ் அதுதாங்க. ஏஎஃப்எஸ்ஸே ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டெப்ளாய்மெண்ட் வந்து இவங்க போலீஸ்லேயே பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃபுல்லாகவே இனிமேல் வந்து இப்போ வந்து ரீசன்ட் இதில் வந்து நிச்சயமாக வந்து இப்போ மிலிட்ரி போஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சிஆர்பிஎஃப்க்கு, செக்கிங்ஸ்க்கு, பேட்ரோலிங்க்கு அதெல்லாம் இன்டென்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஏன்னா இப்போ பிகாஸ் இது வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து இப்போ அமர்நாத் யாத்திரைலாம் நடக்க போகுது. இப்போ இதெல்லாம் பண்ணும் இதுக்கு போகும்போது வந்து டூரிஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பயங்கரமான துரதிர்ஷ்டமான ஒரு அதான் இது சார். இப்போ வந்து நடந்தது. அந்த பீப்பிளோட வாழ்க்கையே வந்து டூரிசம் நம்பி இருக்கும்போது, இந்த மாரி அட்டாக் நடக்கும்போது, அந்த இப்போ வந்து டூரிஸ்ட் அங்க இல்லை அதுக்கு போறாங்கல்ல, தான் அது இந்த அவங்க வந்து இப்போ டூரிஸ்ட்டுக்கு போறாங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கு ஒரு பயத்துல வந்து அவங்க வந்து போறத பிளான கேன்சல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல. பண்ணலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து அவங்களோட வாழ்வாதாரத்த அஃபெக்ட் பண்ணும். அப்படின்னும்போது கவர்மெண்ட் இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தா தானே அங்க இல்லை வந்து இல்லை எஸ் அது நார்மல்சி வரும். அதனால தான் சார் இன்னும் வித்தின் 2 டேஸ்லாம் எக்கச்சக்கமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஈவன் இப்போ லாஸ்ட் வீக் கூட பண்ணும்போது எந்த விதமான ப்ராப்ளம் இன்றைக்கி ஒரு நேற்று காலையில் இப்போ ஒருத்தர் பார்த்தா அங்கேயே ரிட்டர்ன் ஆனவர் அன்றைக்கி நடந்த சாயந்தரமே திருப்பி லேக்குக்கு அவங்களுக்கு எல்லாமே போக விட்ருக்காங்க. ஸ்ரீநகர் லேக்கில் பார்த்துருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாமே சுற்றுலையில் உள்ள இடத்துல எல்லாமே இது அலோவ் பண்ணியிருக்காங்க. வித் ஆல் சப்போர்ட், வித் ஆல் மிலிட்ரி மேனோட சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவன் அவர் ரிட்டர்ன் ஆயிருக்கார். இப்போ காலையில் வந்து ஃப்ளைட்டில் இங்கே இறங்கியிருக்கார் மீனம்பாக்கத்தில். அவர் ஒரு இது கொடுத்துருந்தார் பேட்டி. நாங்கள் ஒன்றும் சேஃபாக இருந்திருக்கோம், எங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கிடச்சிது, இமீடியட்டாக எங்களுக்கு ஒன்று கொடுத்தாங்க டூரிசம். பட் எவ்வளோ தூரம் வந்து இதை வந்து ரீட்டாலியேட் பண்ண போகிறோம். இப்போது இவங்களுக்கு பொதுமக்களுக்கு எப்படி பயம் இருக்குன்னா, இப்போ டிப்ளமேட்டிக்கே எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அடுத்தது ஏதாவது வார் மாதிரி நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இது ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து என்ன கவர்மெண்ட் அடுத்த என்ன ஸ்டெப் எடுக்க போகுதோ ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஸ்டெப்பு தான் நம்ம டிப்ளமேட்டிக் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் ஸ்டெப்புக்கு வந்து மே ஃபஸ்ட் வீக் மேலே தான் உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா டிப்ளமேட்ஸ்லாம் போடணும், இங்கே உள்ள பாகிஸ்தானிஸ்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே இது போயிடணும், அங்கே ஏற்கனவே உள்ள இந்தியன்ஸ்லாம் திரும்பி வந்துடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே. சார் அதான் சார். இப்போ முக்கியமான ஸ்டெப்ஸ் என்ன எடுக்குறாங்கன்னா, மக்கள் வந்து அங்க இருக்கிறவங்க இங்கேயும், இங்க இருக்கிறவங்க அங்கேயும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு வந்து அது ஒரு சிம்பிளான விஷயம். பாகிஸ்தான் எங்கேயே இருக்கு. ஆனா ஜம்மு காஷ்மீரோ, இல்ல பக்கத்துல இருக்கிற பஞ்சாப் ரீஜனுக்கோ, இல்ல குஜராத் ரீஜனுக்கோ பாகிஸ்தான்ன்றது நம்மளுக்கு ஒரு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் மாரி. அப்படின்னும்போது அங்க ஏற்கனவே அவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கு. அங்க இருக்கிற பீப்பிள் நீங்க வந்து ஒரு பார்டர் சீக்கிரம் க்ளோஸ் பண்றது, விசா கொடுக்க மாட்டேன்றது, ரிலேட்டிவ்ஸ் வந்து இங்கேருந்து மெடிக்கல் எமர்ஜென்சில இருக்கிறவங்கள போ சொல்றது அப்படின்னும்போது, அங்க இருக்கிற மக்களுக்கு இந்தியாவோட ஸ்டெப்ஸ் எப்படி போய் சேரும்? இல்லை இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா பிகாஸ் ஒரு நாடு வந்து ஒரு பாகிஸ்தானுங்கிறது வந்து ஆல்ரெடி டோட்டலாகவே எல்லா விஷயத்துலேயும் கண்ட்ரி யூஎன்லேயோ யூஎஸ்லேயோ எந்த லெவல்லையுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரியை வந்து டெரரிஸ்ட் இன்டென்சிஃபைடு கண்ட்ரிஸாகவே அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம யூஎனில் பேசுகிறோம் எல்லாமே பேசுனாலுமே அவங்க இது வரைக்கும் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. ஸோ ஒரு நடவடிக்கை எடுக்க வேணும். ஒரு ஸ்திரத்தன்மையான நடவடிக்கை. லாங் டர்ம் ஒரு சொல்யூஷன்ஸ் எடுக்காம ஷார்ட் டர்மா நம்ம விசா கேன்சல் பண்றதோ இல்ல வந்து இது பார்டர் வந்து டெம்பரரி வெறும் தற்காலிகமாக தான் சொல்லியிருக்காங்க. சார் தற்காலிகமா இருந்தாலும் அது வந்து ஒரு கண்துடைப்பு மாதிரி தான் தெரியுது. லாங் டர்ம் சொல்யூஷன்ஸ் போவே இல்லைல்ல. லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ் இப்போ வரும், அடுத்தடுத்த கொஷினில் வருமே உண்டு. ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்புக்குமே இந்த கமிட்டி ரிப்போர்ட்ஸ்க்கோ இந்த லைக் என்ன என்கொயரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து உடனே ஸ்டடி பண்ண முடியாது இவங்க. இப்போ பிகாஸ் த பார்டர் ஆஃப் நியர் அபவுட் கிட்டத்தட்ட 800-900 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள இடம் அது. அதில் வந்து இது ஃபுல்லாகவே டெரைன்ஸ் அந்த மாதிரி பிஓக்கள் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படி இப்படி இல்லாமல் எல்லாமே இத்தனை வரைக்கும் இருந்தாலுமே எப்போ இவங்க எல்லாமே ஒளிஞ்சு இது கன்சீல் ஆகிட்டு ஒரு கிராமத்தில் இப்போ ஒரு இடத்துல பகல்காம் நடந்திருக்கு, இப்போ சவுத் ஆஃப் காஷ்மீர் நடந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் திடீர்னு நார்த் ஆஃப் காஷ்மீரில் எங்கே நடக்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து முதல்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் காம்பிங் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டாக பண்ணி இருக்கிற எல்லாத்துலேயுமே இப்போ எப்படி ஆப்ரேஷனில் கிட்டத்தட்ட மோர் தென் 5000 பீப்புளுக்கு மேலே டெப்ளாய் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ ரொம்ப விஷயம் இமிடியேட்டாக எல்லாரையும் மொபிலைஸ் பண்ணி இங்கே டெப்ளாய் பண்ணி காம்பிங் ஆப்ரேஷன் பண்ணி ஒவ்வொரு கிராமத்துலேயும் எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிப்பாங்க இதில் எல்லாமே. அதனால் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ஃப்ளீட் த ஸ்பாட். அவங்க இருக்க சான்சஸ் கம்மி இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற 160-170 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணி அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ரொம்ப நன்றி.